போகுது. உங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தேவாரம், திருவாசகம், உபனிஷத், சூக்தங்கள் மெமரைஸ் பண்ண வைங்க. தருதரம் முடிச்ச ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்புறதை விட்டுட்டு ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிங்க. வீணா போன ஸ்கூலுக்கு போய் அங்க பியர் பிரஷர்ல அந்த ஈகோ சிஸ்டத்துல மாட்டிட்டு இந்த பசங்க அதே மாதிரி அந்த மத்த பசங்க பண்ற மாதிரியே எல்லா பழக்கத்தையும் கத்துக்கிட்டு நாசமா போகுதுங்க. என்னுடைய பக்தர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்க ஊர்ல ஹோம் ஸ்கூலிங், உங்க வீட்டிலேயே வாழ்க்கைக்கு தேவையான கல்விகளை கற்றுக் கொடுத்து குழந்தைகளை வளர்க்க துவங்குங்கள். வேணும்னா ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ஆகணும், தருதரம் முடிச்ச கிராஜுவேஷன் அப்படின்ற அந்த மயக்கைன்னு விட்டு தொலைக்கலன்னா ஆன்லைன் எக்ஸாம் எழுதிக்கோங்க, சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. இப்பெல்லாம் ஏஐ வந்துருச்சுங்கயா, யூடியூப், ஏஐ, சோசியல் மீடியா, எல்லா விதமான நாலேஜுமே எக்ஸ்பர்டைஸுமே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சுங்கயா. இந்த ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அழிஞ்சு போகாதீங்கயா. நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்களா எனக்கு தெரியாது, கேட்கறவங்களுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். 46 மினிஸ்ட்ரி நடத்துறீங்க, அத்தனையும் இந்த ஒத்த பிரெயினுக்குள்ளதான். கொஞ்சம் இந்த தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சுட்டீங்கன்னா குழந்தைங்கள அபாரமான மெம்மரியும் பலாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிற வாழ்க்கை தன்னைத்தானே அமைத்துக் கொள்ளுகின்ற அறிவு ஆற்றலாக வெளிப்படுங்கயா. அதுதாங்க மிகப்பெரிய சொத்து.